Today we will see the current affairs analysis dated 27th and 28th June 2020. So these are the listed articles we are going to discuss. 16 articles are there. Let us start our discussion. First news, United Nations 75 declaration, that is, which means United Nations ஆரம்பிக்கப்பட்டு 75 years ஆயிருச்சு. It was created in the year 1945. So 75 years of celebrations கொண்டாடணும். But pandemic situationsனால அது ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கு. And then they could not reach an agreement. So charter sign பண்ணுறதுக்கு the shared vision of a common future அப்படின்றது it is relating to like including China. So we have to like world development க்கு China ஓட contribution இருக்கணும் அப்படின்றதுனால shared vision of a common future. So Chinaவை மற்ற countries வந்து விரும்பல. That's the reason it was not accepted now. ஸோ அதில் 5 ஐஸ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்டெலிஜென்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இட்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் குரூப்ஸ். ஸோ இந்த 5 கண்ட்ரிஸும் தே வில் ஷேர் தேர் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அலாங் வித் இந்தியா. இந்தியா வந்து ஐஸில் கிடையாது, 5 ஐஸில் கிடையாது. இந்த 5 ஐஸ் ப்ளஸ் இந்தியா இந்த குரூப் வந்து எதிர்த்துருக்காங்க. ஸோ முதல்ல அப்ஜெக்ஷன்ஸ் இல்லாததுனால த ப்ராசஸ் ஹஸ் ஹேப்பன்ட். காமன் ஷேர்ட் விஷன் ஆஃப் அ காமன் ஃபியூச்சர். But இப்போ ரீசெண்டாக யூகேவோட அம்பாசிடர் he has written a letter like objecting the like silence process. Silence process அப்படின்னா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் ஒரு சார்ட்டர் வந்து மூவ் பண்ணப்படுறது. பட் அந்த முடியக்கூடிய டைம் பீரியடில் they raise the objection. That's the reason it's a breaking of silence. So Russia, China போன்ற countries, Pakistan, Syria, who are supporting the China country, so they are raised against the objection. So அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. That's why it came in news. So anyway, 75th anniversary United Nations Day பொறுத்த வரைக்கும் 24th October 2020. 1945 it was coined by United States President Franklin D. Roosevelt மூலமாக இது காயின் பண்ணப்படுது. which means யுனைடெட் நேஷன் அப்படின்ற வேர்டு. முன்னாடி யுனைடெட் நேஷன் இருந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் வைல் இட் வாஸ் கால்ட் அஸ் லீக் ஆஃப் நேஷன்ஸ். 1990 ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் அந்த ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அந்த ட்ரீட்டி சைன் பண்ணப்படும் போது ஜெர்மன் வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் ஆல் த பர்டன்ஸ். ஸோ அந்த டைம் பீரியடில் வார் இனிமேல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. பட் 1939 when செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகி அப்போது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய கடமைகளை பண்ண முடியல. ஸோ தே மேட் அ ரிஃபார்ம். தே ஹேவ் சேஞ்ச் தி லீக் ஆஃப் நேஷன் இன்டு யுனைடெட் நேஷன்ஸ். So it happened in 1945. So United Nationோட ஃபவுண்டேஷன் எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ லீக் ஆஃப் நேஷன். பட் லீக் ஆஃப் நேஷனுக்கு யுனைடெட் நேஷனுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். பட் அதோட வேர் அங்கே இருந்தால் வந்திருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு நோ. பட் யுனைடெட் நேஷனை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் லீக் ஆஃப் நேஷன். ஸோ வைல் ஸ்டடிங் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பீப்புள் வில் ஸ்டடி. ஸோ மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் லைக் ஜெனரல் அசம்பிளி, த செக்யூரிட்டி கவுன்சில் UNSC, தென் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், ICG, that is International Court of Justice, then United Nations Secretariat. These are the 6 main important organs. Security Council பொறுத்த வரைக்கும் 5 countries வந்து permanent countries, 10 வந்து நான் permanent. So 2 years ஒரு வாட்டி எலெக்ட் பண்ணுவாங்க. 2 years term period, like 1 year ஒரு வாட்டி 5 members எலெக்ட் பண்ணப்படுவாங்க. So that you have to know. And then people studied recently. So India was elected in the 2021-22 கான மெம்பர்ஷிப்பில் நம்ம உள்ள போயிருக்கோம். that you have to like already you people study. So people know that. Then இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் there is a demand for reform, multilateralism. முன்னாடி லைக் P5 countries தான் அதில் இருக்காங்க பர்மனன்ட் மெம்பர்ஸாக. அன்னைக்கு ஜெர்மனி வாஸ் நாட் தேர் பிகாஸ் 1945 when United Nations was created, Germany was the whole burden for the world because of Hitler. So that's the reason it was not accepted. Germany developed country andappo அது அக்செப்ட் பண்ணப்படலை. And then Brazil போன்ற கண்ட்ரிஸ், இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் அன்னைக்கு நம்ம சேர முடியலை பிகாஸ் ஆஃப் டெவலப்பிங் நேச்சர். ஆனால் இன்றைக்கி பாப்புலேஷன் அடிப்படையில் வி ஆர் வெரி ஹியூஜ். ஜெர்மனி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரேசில் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ லைக் நம்மளே ஆட் பண்ணணும் பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில். ஸோ மல்டிலேட்ரலிசம் கான்செப்ட் முன்னாடி யூனிலேட்ரல், ஸோ பைபோலார் வேர்ல்டு இருந்துச்சு கோல்டு வார் டைம் பீரியடில். அண்ட் தென் 1990 அப்புறம் இட் வென்ட் டு யூனிபோலார் வேர்ல்டு, தட் இஸ் US பேஸ்ட் வேர்ல்டு லீடராக அவங்க எமர்ஜ் ஆனாங்க. நவ் த டைம் ஃபார் தி மல்டிலேட்ரலிசம். டைம் ஃபாரில் ஆல்ரெடி மல்டிலேட்ரலிசம் இஸ் மூவிங் ஆன். ஸோ மல்டிலேட்ரலிசம் அதிகமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரீசன். இன்றைக்கி ரிஃபார்ம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பவர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா, இந்தியா, யூரோப் வந்து
இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தென் நியூ மாடல் ஹாவ் டு பி கிரியேட்டட். முன்னாடி யூனிபோலார் வேர்ல்டு, bipolar to unipolar, unipolar to multipolar நான் சொன்னேன். democratization in even that is one man army இல்லைனா one country based resolution இல்லைனா 5 countries based so reforms have to be made. democratization, so அது வந்து decentralization பண்ண போகணும் அதோட decision making. அதனால் we are denying. the financial reforms also have to be made, funds allocate பண்ணுறது. so these are the things are demanded. Then second news வந்து raw material uncertainties for rechargeable battery. ஸோ இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஹேண்ட்செட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி லைக் போர்ட்டபிள் டிவைசஸோட தாக்கம், கேட்ஜெட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் அ ஹியூஜ் ஸ்டோரேஜ், லாங் பேட்டரி லைஃப் உள்ள பேட்டரிஸ் நமக்கு வேணும். லித்தியம் அயன் பேட்டரி இஸ் அ கிரேட் இன்வென்ஷன் ரீசன்ட்லி. அதன் மூலமாக இன்றைக்கி லைக் 10 hours 12 hours இல்லைனா 1 day அந்த அளவுக்கு நம்ம பவர் ஸ்டோரேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு பேட்ரி லாங் லைஃப் இருக்குது. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அதிகமாக தேவை இருக்குது. ஸோ லித்தியம் அயன் இஸ் அ மெயின் ஒன். லித்தியம் அப்படின்ற ரா மெட்டீரியல் இஸ் மஸ்ட். கோபால்ட் அப்படின்ற ரா மெட்டீரியல் வேணும் பேட்ரிஸ் பண்ணுறதுக்கு. பட் தேர் லைக் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இல்லைனா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் இருக்குது. சிலி போன்ற கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் ரிசர்ச் அதிகப்படுத்தணும் பேட்டரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அன்சர்டனிட்டின்னு சப்ளை எடுத்துனா ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இன் அன்சர்டன் நமக்கு ப்ராப்பராக கிடையாது. லித்தியம் நேச்சுரல் கிராஃபைட் மெக்னைஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். ஸோ ரைசிங் டிமாண்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்றைக்கி 65% 2018 2017 2018 உயர்ந்திருக்கு டிமாண்ட். தட் இஸ் 23 million வெஹிக்கிள்ஸ் வந்து electrical vehicles will be released by 2030. இன்றைக்கி 5.1 million vehicles are there. increased use of raw material because of this demand. லித்தியம் அயன் பேட்டரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கன்சர்ன்ஸ் எடுத்தினா லிமிட்டட் சப்ளையர்ஸ், தட் இஸ் கோபால்ட். அப்புறம் கோபால்ட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் அது ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது 60%. 70% ஆஃப் லித்தியம் ஃப்ரம் தி சில்லி அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. ப்ரோன் டு வாலட்டிலிட்டி, டைட்டர் மார்க்கெட், இல்லைன்னா ஒரு கண்ட்ரிக்கிட்ட இருக்குது மோனோபோலி ரைஸ் ஆகுது. ஸோ அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய காசை பே பண்ண வேண்டியது. தீஸ் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் ஃபர்தர் ரிசர்ச் அப்படின்றத இந்த ஆர்டிகல் சொல்லுது. லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வி நோ லித்தியம் அயன்ஸ் தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இட் வில் மூவ். நார்மல் பேட்டரியில் இட் வில் மூவ் வென் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும். லித்தியம் அயன் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, இப்போ கேட்ஜெட்ஸில் யூ ஆர் யூஸிங் பேட்டரிஸ், சார்ஜிங் பண்ணும்போது வேறு, டிஸ்சார்ஜ்ன்றது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது சார்ஜை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வென் யூ ஆர் ஸ்டார்டிங் யூஸிங் யுவர் கேட்ஜெட்ஸ் அப்போது அது டிஸ்சார்ஜ் ஆகும்போது நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். தென் சார்ஜிங் ஆகும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரான்ஸ் ஆகும். நார்மல் பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், தட் யூ ஹாவ் டு நோ. சரியா? தென் தட்ஸ் ஆல். தென் வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் 2020 யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட், தட் இஸ் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம், தட் இஸ் UNODC. இந்த பேண்டமிக் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் பை யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம், UNODC. அவங்க தான் வந்து இயர்லி தே வில் ரிலீஸ் திஸ் ரிப்போர்ட். இப்போ COVID-19 சிச்சுவேஷன்ஸில் இல்லீகல் ட்ரக் டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் கவர்மெண்ட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டிங், கவர்மெண்ட் மிஷினரி they are working to combat the COVID-19 situation in this time period. ஸோ அதோட சப்ளை வந்து லைக் இன்ஸ்பெக்ஷன் ப்ராப்பராக பண்ணுறதில்ல, லைக் அதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸில் வந்து இப்போது யூஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து COVID-19 காம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்க்ரீனிங் பண்ண முடியல அப்படின்றது. இந்த ஸ்க்ரீனிங் பண்ணாததுனால நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து illicit drug transaction மீன்ஸ் எக்கனாமிக் லைக் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் அன் ஆர்கனைஸ்ட் கிரைம். ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸ். எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் டைவர்டட் ஃபோக்கஸ். ஸோ மெயினாக வந்து COVID-19 சிச்சுவேஷன்ஸில் அதிகமாக மொராக்கோ, ஈரான் போன்ற கண்ட்ரீஸில் டிராஃபிக்கிங் அதிகமாக இருக்குது. சீசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
அண்ட் தென் லாக்டவுன் இம்பேக்ட் ஆன் லாக்டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாகிடுச்சு பிகாஸ் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலை. தென் ஷார்ட்டேஜ் ஆஃப் பாப்பி லேண்ட்ஸஸ், பாப்பி கல்டிவேஷன் பண்ணக்கூடியவங்க அவங்களும் வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை. ஸோ உமன்ஸ் வந்து இப்போ பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆப்கான் போன்ற கண்ட்ரீஸில். தென் லைக் முன்னாடி இருக்கக்கூடிய கஞ்சா செடிகள் கனபீஸ் இருக்குங்க, அந்த மாதிரி ஓல்டர் ட்ரக் ஆக்டிவிட்டீஸ் அந்த அந்த லைக் ஃபார்மிங் பண்ணுறதும் அதிகமாக இருக்குது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு ஏர் ரூட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, இல்லீகலாக எடுத்துகிட்டு போகிறது வந்து தடுக்கப்பட்டு லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஏர் கனெக்ஷன்ஸ் இல்லாததுனால, லைக் ஏர் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்றதுனால. ஸோ அதனால இப்போ மெரைன் ரூட் மூலமாக அதிகமான டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதா சொல்லப்படுது. ஓபிஎம் இன்க்ளூடிங் ஓபிஎம் ஆக்டிவிட்டீஸ். இந்தியா அண்ட் illicit ட்ரக் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎன்ஓடிசி, தட் இஸ் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் அண்ட் ட்ரக்ஸ் கிரைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் we are in the mid point of golden triangle and the golden crescent. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேனபீஸ்லேருந்து ஹெராயின், ஓபிஎம் எல்லா ட்ரக்ஸுமே வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அது கோவிட்-19 சுச்சுவேஷனுக்கு முன்னாடியே புழக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கோல்டன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் நோ தட் த மியான்மர், லாவோஸ் அண்ட் தாய்லாண்ட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஏரியா. ஹெராயின், நார்கட்டிக்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியா. தே ஆர் த மேஜர் சப்ளையர் ஆஃப் தி யூரோப் அண்ட் நார்த்தன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். அதுமாதிரி கோல்டன் கிரசன்ட் அப்படின்றது ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான் அந்த அந்த ஏரியாவில் வரக்கூடியது. ஸோ அந்த ஏரியாலையும் ஓபிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது அதிகமாக பஞ்சாப் அந்த ஸ்டேட்ஸில் நமக்கு அதிகமாக டிராஃபிக்கிங் பண்ணப்படுறதுனால அங்கே இருக்குது. ராஜஸ்தான், பஞ்சாப், அந்த இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், அது மாதிரி வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ஸில் எல்லாமே அதிகமான லைக் யூபி போன்ற ஸ்டேட்ஸில் அதிகமாக இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குது. ஸோ லார்ஜ் ஹியூமன் பீயிங்ஸ் மீன்ஸ் லைக் யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பை திஸ். அசோசியேட்டட் சேலஞ்சஸ் ஏன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிகாஸ் ஆஃப் கோவிட்-19 ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணுறது இல்லை. நமக்கு பங்களாதேஷ் சைடு எல்லாமே பார்டர் வந்து ஓப்பன் பார்டர் கம்பேரிங் டு பாகிஸ்தான் சைடு. எவால்விங் வேஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரியர்ஸ் மூலமாக, இல்லீகல் கரப்ஷன்ஸ் மூலமாக அதிகாரிகளை வந்து அனுப்பி விடுறது. லிமிட்டட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அன்அஃபெக்டட் சப்ளை, ஸோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் சப்ளை ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் இன் இந்தியா. யூ ஹாவ் டு ஸ்டடி. தென் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் எடுத்துக்கிட்டா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in 1997, named as a UNODC in 2002 to prevent the organized crime. ஆர்கனைஸ்ட்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. எவ்ரி இயர் தே ஆர் ரிலீசிங் த ரிப்போர்ட், வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் யூ ஹவ் டு நோ. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்பாங்க. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் தான், ஆன்டி ட்ரக் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking டே 26 June 2020 we have celebrated. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வேலைகளை செய்கிறது. ஸோ அது இந்தியாவில் என்னென்ன பாலிசி ஆக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றா 2020-21 272 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் ராஜஸ்தான், யூபி போன்ற ஸ்டேட்ஸில் எல்லாமே, பஞ்சாப் போன்ற ஸ்டேட்ஸில் அதிகமான ட்ரக் அடிக்ட்ஸ் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கள டீஅடிக்டேஷன் பண்ணுறது, ஹெராயின், மார்பைன் அந்த ஓபிஎம் ப்ராடக்ட்ஸை வந்து தடுக்கிறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறது. ஆக்ஷன் பிளான் எடுத்தீங்கன்னா டி அடிக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகிறது 272 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பை நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மூலமாக. தட் இஸ் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அப்புறம் லைக் கிராமங்களுக்கே போய் பீப்புளுக்கு கம்யூனிட்டி அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்க ஏரியாவில் உள்ள மக்களை வச்சு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குது. இன்டகிரேட்டட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் ட்ரக் அடிக்ட் பீப்புள். ஸோ ட்ரக் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின், இதெல்லாமே ஆல்கஹாலிசம்லேருந்து வெளியில் கொண்டு வருது. இந்த மாதிரியான எல்லா இதுவுமே வந்து பண்ணுறாங்க. சேலஞ்சஸ் டு ட்ரக் மேனேஜர்னா ரிலேட்டட் டேட்டா, நம்மகிட்ட ப்ராப்பரான டேட்டாஸ் கிடையாது. ஹவு மெனி பீப்புள் ஆர் அடிக்டட் அப்படின்றது. லீகலி அவைலபிள் ட்ரக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ப்ரொவைடிங் லைக் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் டாஸ்மாக். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லுமே லீகலாக டொபாக்கோவாக இருக்கட்டும் ட்ரக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை அதிகப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது.
லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். ஸோ யாருமே அதை வந்து லைக் நீங்கள் மறுவாழ்வு மையங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா இட் வாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி வெரி புவர். ஸோ மேனேஜிங் ப்ராப்பராக இல்லை, கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். என்ஜிஓஸ் ஹேவ் டு பி லைக் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பட் தேர் நாட் willing டு பார்ட்டிசிபேட் ப்ராப்பராக. தென் ஸ்மக்லிங் ஆஃப் ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது. பஞ்சாப், அசாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். தென் குளோபல் இனிஷியேட்டிவ்னா யூஎன் ஓடிசி நான் இப்போ ஏற்கனவே நடத்தின கிளாஸஸ் தான். ஸோ people can study by your own. Then 36th ASEAN Summit, that is Association of Southeast Asian Nations, held in வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடத்தியிருக்காங்க. 10 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட முதல்ல அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஆனது 1967 உருவாக்கப்படுது பை தீஸ் மெம்பர்ஸ். இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து இந்த கண்ட்ரிஸோட பேசி இன்னைக்கு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். சேர்மன்ஷிப் வந்து ஒவ்வொரு இயரும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டி வியட்நாம் வந்து சேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஏரியாக்களில், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஏரியாக்களில் எக்கனாமிக் கார்பரேஷன், ட்ரேட் ரிலேட்டடான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் தே வில் சைன். மற்ற கண்ட்ரிஸ் கூட தே வில் ஹேவ் கொலாபரேஷன், ஆர்சிபி அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 2.8 ட்ரில்லியன் இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி 650 மில்லியன் பீப்புள் ஆர் தேர் பாப்புலேஷன் அடிப்படையில். ஸோ இப்போ இதுக்கான மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, டூரிசம் எக்ஸ்போர்ட்னால எக்ஸ்போர்ட் இல்லாதனால பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் தாய்லாந்து, வியட்நாம். ஸோ தே ஹேவ் டு ரெக்டிஃபை தம்செல்ஸ். ஏஷியன் கண்ட்ரீஸில் 22 இயர்ஸுக்கு முன்னாடி இடையில இந்த அளவுக்கு ஜிடிபி கான்ட்ராக்ஷன் நடக்கலை, எக்ஸ்போர்ட் கம்மியானதாக இருக்குது, ட்ரேட் ரிலேட்டடாக இந்த வாட்டி ரொம்ப இருக்குது அப்படின்ற எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் சவுத் சைனா சீ டிஸ்பியூட். ஸோ அதுக்கு நான் தெளிவாக ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கேன். இந்த 9th or 8th ஆர்டிக்கிள் நினைக்கிறேன். யூ கேன் ஸ்டடி. அதை ஏற்கனவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது டீட்டெயிலும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெஃபர், கிளப் பண்ணி படிச்சுக்கோங்க. சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் 9 லேண்டுக்காக சைனா கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போது அதில் பிலிப்பைன்ஸோட கிளைம் இருக்குது, மலேசியாவோட கிளைம் இல்லை, பட் அவங்களோட சுவர்னிட்டி அங்கே பாதிக்கப்படுது பிகாஸ் ஆஃப் சைனீஸ் இன்ட்ரூஷன் இன் டு தி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். தென் தாய்வான் ஓட கிளைம் இருக்குது, ப்ரூனேவோட கிளைம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பெரிய அளவில் சவுத் சைனா சீல இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் வேர்ல்டே சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது சைனா ஸ்டார்டட் ட்ராலிங், ஃபிஷ் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுறது, அவங்களோட நேவி கப்பல்கள் அந்த சவுத் சைனா சீல அவங்க லைக் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸஸ். ஸோ அமெரிக்காவோட படைகள் இந்த வியட்நாம், தாய்லாந்து கூட அக்ரிமெண்ட் போட்டதே அங்கே சவுத் சைனா சீல அவங்களோட படை கப்பல்கள் அனுப்பி வைக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் தி சவுத் சைனா சீ, பட் தே நீட் ஃப்ரீ நேவிகேஷன். ஸோ அதுக்காக இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அவங்க ரோந்து பணிகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட்டிங் இந்தியா. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி இன்ட்ரெஸ்ட், நம்மளோட இண்டிபெண்டன்ஸை தடுக்கும். தட் யூ ஹாவ் டு நோ. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ தென் 6th அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த போஸ்டல் பேலட் சிஸ்டம். ஸோ இப்போ COVID-19 சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போது லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பீகார்லலாம் நடக்க இருக்கு நெக்ஸ்ட் இயர். அப்போ இந்த லைக் பீகாரில் ஐ ஹோப் இட் வில் ஸ்டார்ட் இன் திஸ் இயர் இட் செல்ஃப். ஓகே, எனிவே இந்த எலெக்ஷன்ஸில் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 65 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இஃப் தே ஆர் கோயிங் ஃபார் ஓட்டிங், COVID-19 அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போஸ் மொத்தமாக போனால் கூட. ஸோ இட் வில் பி தேர் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க COVID-19. ஸோ அவங்களால ஓட்டிங் போனாச்சுன்னா அவங்களோட லைஃப் ரிஸ்க் ஆகும்போது ஸோ லைக் அவங்களால ஓட்டிங் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கும் வந்து போஸ்டல் ஓட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த சாய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை 1951 RPI ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி லைக் அதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். Law Ministry has had amended the conduct of election rules to allow persons with disabilities and those who are 80 years of age and above Lok Sabha election and Assembly election. முன்னாடி இருக்குது அப்படி, ஆனால் இப்போது 65 இயர்ஸுக்கும் அலோவ் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை யூ ஹாவ் டு நோ. தென் போஸ்டல் பேலட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலட் பேப்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் எலக்ட்ரானிக்கலி டு த எலக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அவங்க ஓட் பண்ணிவிட்டு அதை திருப்பி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுக்கு அனுப்பி வைக்கணும். இது வந்து யாருக்கெல்லாம் அலோட் அப்படின்னா
ஓட்டிங் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், அன்னைக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு இது அலோடு. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இப்போது 80 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இது இப்போது அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓட்டர்ஸ் அண்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், ஜெயில்களில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சலுகை இருக்குது. அப்புறம் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் ஆர் ஸ்டேயிங் அவுட் சைட், தே ஆர் ஆல்சோ அலோவ் டு ஓட். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில், போலீஸ் சர்வீசஸில், பார்டர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1951 ஆக்சுவல் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் ஆஃப் த எம்பிஸ் எம்எல்ஏஸோட குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணுறது, எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கான கண்டக்டிங் மெஷினரி, தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் டியூட்டிஸ், கரப்ட் ப்ராக்டிசஸை தடுக்கிறது, பை எலெக்ஷன்ஸ் நடத்துறது, இதெல்லாமே ஆர்பிஐ ஆக்ட் மூலமாக. ஸோ இதில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 60 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட். தட்ஸ் ஆல். தென் அட்வான்ஸ் டொர்பிடோ டிகாய் சிஸ்டம். ஸோ இது ஒன்றும் இல்லை, டொர்பிடோஸ்ன்றது சப்மரைன்ஸ்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ். ஸோ இதை டீவியேட் பண்ணி அதை செயலிழக்கிறது அப்படின்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதை ரொம்ப நேரம் அங்கேயும் இங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணி சிக்னலை மாற்றி கொடுங்க. இட் வில் ட்ராவல் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் அது செயலிழந்து போகும். அதன் மூலமாக அதோட எஃபெக்டை நம்ம குறைக்க முடியும். ஷிப்ஸ் அட்டாக் ஆகும். அதான் இந்த சிஸ்டம். மாரேஷ்னு பேர். டிஆர்டிஓ தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் சி இன் திஸ். இப்போது யூ கேன் லைக் இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க இந்த சப்மரைன்ஸ்லேருந்து. இப்போது இதுலேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அ மினிட். இதுலேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. லான்ச் பண்ணும்போது இட் வில் கோ டு தி ஷிப்பு டைரெக்டாக போகும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 ஆப்ரேட் டிகாய் சிஸ்டம்ன்றது முதல்ல சிக்னல் இங்கே காமிக்கும். ஸோ இட் வில் டைவர்ட் ஹியர் அண்ட் தென் ஹியர் அண்ட் தென் ஹியர் அண்ட் தென் ஹியர். அப்போ அது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஷிப் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இட் வில் கோ ஹியர். ஸோ அட்டாக் பண்ண முடியாது. இங்கே அடுத்து டைவர்ட் பண்ணி சிக்னல் காமிக்கும். ஸோ இப்படி டைவர்ட் அந்த கேப்பில் ஷிப் வந்து இங்கே வந்துடும். ஸோ இட் வில் பி ஏவியேஷன் ஆகி போயிடும். தட்ஸ் த ஐடியா ஆஃப் தி டிஆர்டிஓ. ஸோ தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா, அது மாரேஷ்னு பேர். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8th நியூஸ், தட் இஸ் ஆந்த்ரோபாஸ் பீரியட். ஸோ ஆந்த்ரோபாஸ் பீரியடை பொறுத்தவரைக்கும் கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸில் இன்னைக்கு ஹியூமன்ஸ் வந்து ஒரு பாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லைக் நார்மல் என்வாயர்மெண்ட்டில் தே ஆர் நாட் விசிபிள். இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து இன் ஹோல் ஷட் டவுன். ஸோ அனிமல்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரீட்ஸில் நடமாடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறேன், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆந்த்ரோபாஸ்னு பேர். ஆந்த்ரோ மீன்ஸ் ஹியூமன், பாசிங் பீரியட் மீன்ஸ் ஒரு கிரேட் பாஸ், 3 months 4 months ஃபுல் ஆக்டிவிட்டி. நிறைய இடங்களில் நம்ம பார்த்தோம் டால்ஃபின்ஸ் எல்லாமே மேலே வந்தது. அதே மாதிரி ஜக்கால்ஸாக இருக்கட்டும், டைகர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா மங்கீஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்ஸில் அதிகமாக நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து என்வாயர்மெண்டல். ஸோ அதே மாதிரி ஓஷன்ஸில் ஷிப்பிங் ப்ராசஸ் இல்லை, ஏர்கிராஃப்ட்ஸ் அதிகமாக பறக்கலை. ஸோ இது நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்குது, வெசல் டிராஃபிக்கை குறைக்குது. அதன் மூலமாக அதிகமான மீன்கள் வந்து நார்மலை விட அதிகமான ட்ராவலிங் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்ரப்ஷன் இல்லாமல், மங்கீஸாக இருக்கட்டும், ரேட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அதோட இதுக்கெல்லாம் பாதிக்கப்படுது. ரேட்ஸாக இருக்கும், மங்கீஸாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய ஃபுட்டை நம்பி டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ டூரிஸ்ட் ஏரியாலலாம் நம்ம பார்த்தோம்னா மங்கீஸ் அங்கே வந்து டூரிஸ்ட் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அது ரெண்டையுமே ரிசர்ச் பண்ணி அதுக்கான கண்டக்ட் பண்ண என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டடி பண்ண போகிறாங்க. தென் நான் இந்த நியூஸில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏஷியன் ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைனா டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அந்த மேப் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்டடி. யாருக்காவது புரியலை அப்படின்னா லெட் மீ நோ. தென் கெட்டிங் அவுட் ஆஃப் கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸ். ஸோ இது ஓபேட் பேஜில் வந்து ஆர்டிக்கிள் இந்து பேப்பரில். கன்ஸ் இப்போது நமக்கு சைனாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா இருக்கக்கூடிய பிரச்சனை. ஜெர்ம்ஸ் அப்படின்றது கோவிட்-19 ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் சைனா. தென் ஸ்டீல் கிரைசிஸ்ன்றது இன்னைக்கு எக்கனாமியில் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, எம்ப்ளாயபிலிட்டி இல்லாதனால. ஸோ இந்த 3 ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு டூ.
நெகோசியேஷன் பண்ணணும். பார்டர் டிஸ்பியூட், கார்கில் போகிற மாதிரி ஏதாவது போர்கள் வந்துருச்சு அப்படின்னா வி நீட் டு இன்வெஸ்ட் அலாட். அது நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உருவாக்கும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய லைக் பணம் தேவை. ஸோ வி ஆர் பாரோயிங் ஃபார் தட். அது மாதிரி ஜேர்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வி நீட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. இன்னைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் லேக் ஆஃப் க்ரோஸ் வி ஆர் லைக் ஸ்பெண்டிங் ஃபார் மெடிசின்ஸ், மாஸ்க்குக்காக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், வி ஆர் ஸ்பெண்டிங் அ லாட். ஸோ இது எல்லாமே என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா வி நீட் ஹியூஜ் மணி, ஸோ வி வில் கோ ஃபார் பாரோயிங். அப்போது லைக் அது மாதிரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வந்து ரன் ஆக இருக்கணும், ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கா, ஜாப் லாஸ் இருக்கும். ஸோ பீப்புளை வந்து பாதுகாக்கிறது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ ஹியூஜ் மணி ஹேவ் டு ஸ்பெண்ட். பீப்புளுக்கு வந்து லைக் மணி சப்ளை பண்ணுறது இதெல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணணும் இந்த டைம் பீரியடில். இப்போ கன்ஸ், ஜேர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் பேங்க்ரப்சி, நிறைய கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்சியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே கவர்மெண்ட் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது ரீகன் ஆகும். அப்படி கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து அதிகமாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி வில் கெட் ரெடியூஸ்ட். கவர்மெண்டோட ரேட்டிங் வந்து டீக்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட கண்ட்ரிஸுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் வெளிநாடுகள்லேருந்து. ஸோ இது வந்து கண்ட்ரியோட இமேஜை வந்து ஒரு புவர் கண்ட்ரி கொண்டு போகிறதுக்கான. ஸோ அது வந்து இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்னால நமக்கு வரக்கூடிய, நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், 3 சிச்சுவேஷன்ஸ்னால வரக்கூடிய 4th கிரைசிஸ், தட் இஸ் ஜங்க் கிரைசிஸ்னு பேர் இருக்குல்ல. ஸோ கன்ஸ், ஜேர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸை மெயின்டைன் பண்ணுறது வி வில் பாரோ அலாட் அண்ட் வி வில் இன்வெஸ்ட். அது பண்ணி தான் ஆகணும். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ லைக் போர் வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஜங்க் கிரைசிஸ் உருவாகும். இந்த ஜங்க் கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் வில் ஹேப்பன், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்தியா இன்னைக்கு இந்த மேலே தான் இருக்குது. ஸோ ஹவு டு மேனேஜ் அப்படின்னா கன்ஸ், ஜேர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இதை இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம விட்டால் நம்மளோட ரேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணோன்னாலும் டவுன் கிரேட் ஆகுதுக்கான. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தி டவுன் கிரேட். ரேட்டிங் ஏஜென்சிஸோட டவுன் கிரேடை பற்றி நம்ம கவலைப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஃபியூச்சரில் நம்மளோட கண்ட்ரிஸோட ரைசிங் இருக்கும் அப்படின்றது அந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் கொசோவோ அப்படின்ற கண்ட்ரி, ஸோ லைக் செர்பியாவோட சவுத் ஈஸ்டர்ன் சைடில் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் வரக்கூடிய கண்ட்ரி. இதோட சவுத் வெஸ்ட் ஏரியாவில் நார்த் மெக்கதோனியா வரும், அல்பேனியா இருக்கும், மாண்டிக்ரிகோ இருக்கும், அண்ட் தென் செர்பியா இன் தி நார்தர்ன் சைடு. ஸோ இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் வந்து பிரிஸ்டினியா. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேப் வைஸில். இது என்ன நியூஸ் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ், தட் இஸ் ஹாக், அந்த நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் ஹேவ் கம்ப்ளைண்ட். ஸோ ஹியூமன் அதிகமாக வார் கிரைம் பண்ணப்பட்டிருக்கு பை கொசோவோஸ் பிரசிடென்ட் ஹசீம் தச்சி. ஸோ அவர் மேலே சார்ஜஸ் பண்ணப்படணும் அப்படின்றது தான் லைக் நியூஸ். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டோரியை நான் கீழே போட்டிருக்கேன் உங்களுக்கு, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் போட்டிருக்கக்கூடிய கொசோவோட ஸ்டோரி. ஆக்சுவலி கொசோவோ கண்ட்ரி எடுத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பால்கன் கண்ட்ரிஸாக இருந்துச்சு முன்னாடி. இதோட ஒரிஜினேஷன் அப்படின்றது இல்லை, நார்மலாக இது வெஸ்டர்ன் பால்கன் கண்ட்ரிஸ். முதல்ல அட்டானமஸாக இருந்துச்சு. அப்புறம் செர்பியா வந்து இதை கேப்சர் பண்ணும்போது ஸோ இட் ப்ரொவைடட் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அண்ட் தென் அல்பேனியா பீப்புள், அங்கே எத்தனிக் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்பேனியா பீப்புள் இருக்காங்க, சர்ப்ஸ் பீப்புள் இருக்காங்க, ரோமா மைனாரிட்டி பீப்புள்ஸ் ஆர் தேர். ஸோ இது முடியும் போது செர்பியா வந்து இதை கண்ட்ரோல் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி புதிய கிங்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா செர்பியன் பிரசிடென்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப கர்வ் பண்ணுறாங்க, ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணுற ஆரம்பிச்சு. ஸோ லேக் ஆஃப் பீப்புள் டைட், லைக் மோர் தேன் 10,000 பீப்புள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் there is a Kosovo Liberation Army was formed, and the Kosovo Liberation Army என்ன பண்ணாங்க அப்படின்னா they are going to like defeat வேர்ஜுக்கு போகும்போது NATO forces வந்து உள்ள என்டர் ஆகிறாங்க. அண்ட் தென் they supported the Kosovo people and then they got autonomous status. இன்னைக்கு 2008 they announced as a separate country. அது யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 97 பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷனோட கண்ட்ரிஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஹோல்டர்ஸ். ஸ்டில் இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை தி செர்பியா.
ஸோ இது அன்டிஸ்பியூட்டட். இதில் நிறைய மக்கள் கொன்னதுக்கான காரணம் வந்து இந்த பிரசிடென்ட் அப்படின்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். ஜஸ்ட் நோ இட், தட்ஸ் ஆல். இந்த ஸ்டோரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, மேப் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென் 12th நியூஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ பேங்கிங் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட கண்ட்ரோலை வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமாக, கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த லாவும் நடைமுறையில் தான் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஹாவ் அத்தாரிட்டி ஆல்சோ. சரி, ஆனால் ஆர்பிஐயோட மானிட்டரிங் இருக்கும் பிகாஸ் டெபாசிட்டர்ஸோட சேஃப்டி பர்பஸுக்காக. தட்ஸ் ஆல். Then National Productivity Council பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an autonomous body under the Department for Promotion of Industry and Internal Trade. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ப்ரமோட் பண்ணுறது, அந்த கல்ச்சரை உருவாக்குறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. 1958 இட்ஸ் an autonomous organization and registered under the Society Registration Act 1816. That's all. Just know the name. தென் சன்கல்ப் பர்வா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. பிரைம் மினிஸ்டரோட கால் டு 20th ஜூன்லேருந்து 12th ஜூலையில் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஃபீஸஸ்லேயும் யூ ஹவ் டு பிளான் 5 ட்ரீஸ். அது என்ன ட்ரீ வேணா இருக்கலாம், பார்கட், ஆவ்லா, பீப்பிள் ட்ரீ, அசோக் ட்ரீ, பெல் ட்ரீ, இதில் எது வேணாலும் இருக்கலாம். 20th 12th ஜூலை வரைக்கும் தே ஹாவ் டு பிளான் அட்லீஸ்ட் 5 ட்ரீஸ் அவங்களோட ஆஃபீஸ் பர்மிசஸில் பண்ணணும் அப்படின்றது. அதான் இந்த சன்கல்ப் பர்வா டு ப்ரமோட் என்வாயர்மெண்ட், ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. தென் 15th நியூஸ் வந்து ஆர்டிகிள் 371A நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதும். ஸோ நாகாலாண்ட் இந்த ஏரியா, ஆனால் இந்த நாகா பீப்புள் வந்து இந்த ஏரியாவில் எல்லாமே இருக்காங்க, இன்க்ளூடிங் மியான்மர் கண்ட்ரி இந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த நாகாலாண்ட் பீப்புள் வந்து அவங்க இருக்கக்கூடிய மிசோராம் இருக்கட்டும், திரிபுரா இருக்கட்டும், மேகாலயா, அசாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த ஏரியாவை எல்லாத்தையும் சேர்த்து நாகாலிம், தட் இஸ் நாகா கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து முன்னாடி போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஃபைனலி ஸ்டில் டிமாண்ட் இஸ் தேர். நாகா எஷோபா மீன்ஸ் கான்ஸ்டியூஷன், நாகா நேஷனல் ஃபிளாக் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருக்கும்போது வி மேட் சம் நெகோசியேஷன் அண்ட் ப்ரொவைடட் 371 அப்படின்ற அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். அவங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தது மாதிரி. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் குரூப், கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸோட நிர்வாகம் தவிர ஆர்ம்ஸ் குரூப் என்ன பண்ணுறாங்க, சால்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உருவாக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் இவங்களே டேக்ஸ் போடுறாங்க, இல்லீகல் டேக்ஸஸ், அண்ட் கலெக்ட் பண்ணி ஆர்ம்ஸ் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டேட் மிஷினரி பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றது. ஆர்.என். ரவி இஸ் த ஃபார்மர் பீஸ் கவர்மெண்டோட நெகோசியேட்டராக ஆக்ட் பண்ண பர்சன். நவ் வாஸ் நாகாலாண்டோட கவர்னராக இருக்கார். ஸோ ஸ்டில் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது அப்படின்றது அவர் வந்து சிஎம்முக்கு ஆர்டர் போடுறது, ஆர்டரில் லெட்டர் அனுப்பிடுவாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது, கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். நோ நீட் டு கோ இன் டு தட். 371A தெரிஞ்சுக்கோங்க. 371A பொறுத்தவரைக்கும் 13th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 16th பாயிண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் 1960 ஈசாக் மூவியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குரூப்புக்கும் சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட். நான் காப்லாங் குரூப் வந்து சைன் பண்ணலை. ஸோ யாருக்காவது இது புரியலைன்னா செக்யூரிட்டி பேப்பர்ஸில் நான் நடத்தியிருக்கேன் ஏற்கனவே. கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா புரியும். மற்றவங்க புரியலைன்னா ஜஸ்ட் லேமேன் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க என்ன டிஸ்பியூட்ன்றது. தட்ஸ் ஆல். ஏன்னா டீட்டெயிலாக சொல்லணும்னு இட் வில் டேக் மோர் டைம். ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம் இருக்கிறனால ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் கிளாஸஸ். தென் 371A எடுத்துக்கிட்டா 16 பாயிண்ட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் 13th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக உருவாக்கப்படும் 1962. இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்டானமஸ் அதிகமாக கூட கஸ்டமரி லா வில் பி ப்ரொவைடட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் இன்வால்விங் டிசிஷன்ஸ் அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேட்டகரியில் உருவாக்கக்கூடிய சட்டம் எதுவுமே நடைமுறைக்கு வராது. தென் 371A வந்து நாகாலாண்டில் அவங்க இருக்கக்கூடிய அந்த நாகா பீப்புள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து இன்னொரு ட்ரைபல் மக்களுக்கோ இன்னொரு பீப்புளுக்கோ கொடுக்கறத வந்து இது ப்ராகிபிட் பண்ணுறது. நாகா பீப்புள் கேன் பர்ச்சேஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல். தென் 16th நியூ சோஷியல் செக்யூரிட்டி பில் டிமாண்ட் ஃபார் இட்ஸ் ஸ்பீடி பாசேஜ் கெயின்ஸ் தீம். ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோஷியல் செக்யூரிட்டி பில் வந்து லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்கும். மான்சூன் செஷனில் அதை பாஸ் பண்ணி முடிக்கணும். அதன் மூலமாக
நிறைய வெல்ஃபேர் சிஸ்டம் ஹேவ் டு பி இம்ப்ளிமெண்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 9 எக்ஸிஸ்டிங் லாஸை வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து லைக் உள்ள எடுத்துக்குது. ஸோ சப்சிடியும் ஆகுது இந்த ஆக்டுக்குள்ளாடி. பில்லில் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்டாக இருக்கட்டும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டாக இருக்கட்டும், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாமே இதுக்குள்ள இந்த ஆக்டுக்குள்ளாடி சப்சிடியும் ஆகுது. சோஷியல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ பெனிஃபிட். முன்னாடி நார்மல் ஃபார்மலைஸ்டு ஒர்க்கர்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த சோஷியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெற முடியும். இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களும் தே கேன் ஃப்ரீலான்சர்ஸ் லைக் டிரைவர்ஸாக இருக்கட்டும், சொமேட்டோ இந்த மாதிரியான ஃப்ரீலான்சர்ஸ், அது மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யூடியூப்பில் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் லைக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணுறவங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறவங்க, ஸோ மீடியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஹோம் பேஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளும் அதில் சேருவோம். ஸோ இதன் மூலமாக லைக் இதில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா தே வில் கெட் அ பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன், ஸோ தே வில் கெட் சோஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 10%, நீங்கள் இப்போ ஒரு 10% உங்கள் சேலரியில் போடுறீங்க அப்படின்னா இது கவர்மெண்ட்டும் போட்டுக்கும். சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வில் பி கிரியேட்டட். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஹெடட் பை சேர்பர்சன் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் செக்யூரிட்டி போர்ட்ஸ் அமைக்க போகிறாங்க. தீஸ் ஆர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அஃபென்ஸ் அண்ட் பெனால்டிஸ் வில் பி தேர். இது என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிற அட்வான்டேஜ்னா ஓலா, ஊபர், சொமேட்டோ குரூப் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர்டில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது, சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். ஆனால் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் கோடு கிடையாது, அப்புறம் வேஜஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. தென் கிக் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் பெனிஃபிட் இருந்தாலுமே தே வில் கெட் அஃபெக்டட். நான் ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா, அவங்க ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா. ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணி இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பில் ட்ராஃப்ட் பண்ணப்படணும் அப்படின்னா அந்த ஆர்டிக்கிளோட ஃபைனல் வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் அண்ட் எஸ்டர்டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் MCQ பொறுத்த வரைக்கும் day by day we will provide 10 questions so everyone can answer in this. So in the end of this month we will provide a reward for the top 2 contenders. So I hope you people will answer. Now we will go for the questions. First question with reference to COCCOLITHOPHORES. Lithophores, consider the following statements. Statement 1, they are single-celled algae living in the low layers of the world's oceans. Second statement, they help in removing carbon dioxide from the atmosphere and ocean by consuming it during photosynthesis. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Second question, consider the following regarding Kala-Azar disease. First statement, it is caused by a parasite called Leishmania, which is transmitted through sandflies. Second statement, recently India was officially declared Kala-Azar free country. Which of the statement given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. A, one only, B, two only, C, both, D, neither. Third question, with reference to navigating the new normal campaign, consider the following statements. Statement 1, it was launched by Nidhi Aayog. Second statement, it is a campaign focusing on COVID safe behavioral norms. Which of the statements given above is are correct? First option, it is A, one only, B, two only, C, both, D, neither. A, one only, B, two only, C, both, D, neither. Fourth question, with reference to Wildlife Crime Control Bureau,
WCCB in India, consider the following statements. It is a statement one. It is a statutory body under the Ministry of Environment and Forest. Second statement, it is established by the centralized wildlife crime data bank. Sorry, it established a centralized wildlife crime data bank. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. A one only, B two only, C both, D neither. Fifth question, regarding the ozone, consider the following statements. Statement number one, ozone is found in both the stratosphere and troposphere. Ozone is direct. Second statement, ozone is directly emitted by natural sources at ground level. Third statement, the presence of sunlight has a direct impact on formation of ground level ozone. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D 1, 2 and 3. A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D 1, 2 and 3. Sixth question, with reference to skills built reignite. Consider the following statements. Statements are, first statement, it is an initiative of Nidhi Aayog. Second statement, it aims to reach more job seekers and provide new resources to business owners in India. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. A one only, B two only, C both, D neither. Seventh question, with reference to money laundering and illegal wildlife trade report, answer the following statements. First statement, it was released by WWF, Worldwide Fund. Then second, the illegal trade is estimated to generate revenues of up to $23 billion a year. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. Eighth question, Global Education Monitoring Report recently seen in news is released by whom? Options are A UNESCO, B OECD, C UNDP, D Global Partnership for Education. A UNESCO, B OECD, C UNDP, D Global Partnership for Education. Ninth question, with reference to the consolidated notification for classification and registration of MSMEs, consider the following statements. First statement, investment in plant and machinery or equipment and turnover are basic criteria for classification of MSME now. Second statement, exports of goods and or services are both shall be excluded while calculating the turnover of any enterprise, whether micro, small, medium. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. A one only, B two only, C both, D neither. Tenth question, what is MAAREECH? Recently seen in news. So options are A, an advanced anti-torpedo decoy system. Option B, a protein on the surface of the white blood cells. Option C, an international satellite-based search and rescue system. Option D, none of the above. So that's all, students. That's all about today's current affairs and MCQ. Hope you people answered. Thanks a lot for joining with us.